முடி கரு கரு கருன்னு அடர்த்தியாக வளரணும்னு நினைக்கிறீங்களா? ரொம்ப சிம்பிளாக வீட்டில் இருக்கக்கூடிய பொருளை வச்சுக்கிட்டு ஒரு சூப்பரான ஹேர் பேக் பார்த்துடலாமா? செம்ம ரிசல்ட் தரும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த 4 பொருளுமே ஈக்குவலாகவே எடுத்துக்கலாம். கெட்டியான பசுந்தயிர், உப்பு போடாத சாதம், கெட்டியான முதல் நாள் சாதம் வடித்த கஞ்சி தண்ணி, இந்த 3 பொருளுக்கு ஈக்குவலாகவே வாழைப்பழம். இந்த 4 பொருளுமே ஈக்குவலாகவே எடுத்துக்கலாம். எல்லாமே மிக்ஸி ஜாரில் போட்டுக்கலாம். இந்த ஹேர் பேக்கு போட்டிங்கன்னா தலைமுடி ஜில்லுன்னு இருக்கும். இந்த ஹேர் பேக் போடும்போது நல்லா குளு குளு குளுன்னு இருக்கும். அதே சமயம் தலையில் பொடுகும் இருக்காது. தலைமுடி 1 பை 1 சூப்பராக வளரும். சொட்டையான இடத்துல கூட தலைமுடி வளர்கிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. இந்த பொருள் எல்லாமே நம்ம வீட்டிலே இருக்கும். ரொம்ப ஈஸியான கிடைக்கக்கூடிய ஒரு பொருள் தான். சைனஸ் பிரச்சனை இருக்கிறவங்களும் கண்டிப்பாக இந்த ஹேர் பேக்கை நீங்கள் யூஸ் பண்ணலாம். எல்லாமே மிக்ஸி ஜாரில் போட்டுக்கிட்டு நைஸாக அரைச்சிடுவோம். தண்ணியை ஊற்ற தேவையில்லை. அந்த சாதம் வடித்த கஞ்சி தண்ணியும் தயிரும் அதோடவே போதும். அப்படியே நல்லா நைஸாக நல்லா பேஸ்ட்டாக நைஸாக அரைச்சி எடுத்துருவோம். எடுத்துக்கிட்டு ஒரு சில்வர் பாத்திரத்தில் ஊற்றிக்கலாம். ரொம்ப ஹீட்டாக இருக்குது, என் உடம்புக்கு எந்த ஹேர் பேக் போட்டாலுமே ஒத்துக்கும் அப்படின்னு சொல்கிறவங்க இதில் கொஞ்சோண்டு தேங்காய் எண்ணெயை கலந்துக்கிட்டு நம்ம அப்படியே கூட நம்ம இந்த ஹேர் பேக் போடலாம். இல்லைப்பா எனக்கு ஹேர் பேக் போட்டாலே தலைவலிக்கும், சைனஸ் பிரச்சனை இருக்குது, ஹேர் பேக்கே ஒத்துக்கவே ஒத்துக்காது அப்படின்னு சொல்கிறவங்க தண்ணி நல்லா கொதிக்க விட்டுட்டு தீயை ரொம்ப கம்மி பண்ணிவிட்டு இந்த ஹேர் பேக்கை அது உள்ளே வச்சிரும். கிட்டத்தட்ட ஒரு 15 நிமிஷம் நம்ம அப்படியே ஒரு ஸ்பூனை வச்சு கிண்டிக்கிட்டே இருக்கும். இந்த ஹேர் பேக் பார்த்திங்கன்னா நல்லா ஒரு மாதிரி பசை மாதிரி ஒரு கெட்டியான ஒரு பதத்துக்கு வந்திருக்கும். பார்க்கவே நல்லா சூப்பராக கொல கொல கொலன்னு ஹேர் பேக்கு சூப்பராகவே இருக்கும். ஒரு 10 நிமிஷம் 15 நிமிஷத்தில் இந்த அளவுக்கு மாறி இருக்கும். திக்னஸாகவே மாறி இருக்கும். இந்த ஸ்டேஜில் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம அந்த ஹேர் பேக்கை சுட தண்ணியிலேருந்து நம்ம எடுத்து வெளியில் வச்சிடலாம். கொஞ்சம் இந்த ஹேர் பேக்கு நல்லா சுட சுட இருக்கும்பொழுதே ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு நம்ம தேங்காய் எண்ணெயை இதில் சேர்த்துக்குவோம். எந்த தேங்காய் எண்ணெயாக இருந்தாலும் பரவாயில்ல, செக்கில் ஆட்டின தேங்காய் எண்ணெயாக இருந்தாலும் பரவாயில்ல, இல்லை நம்ம வீட்டில் நீங்கள் எந்த தேங்காய் எண்ணெய் நீங்கள் யூஸ் பண்ணுறீங்களோ அந்த தேங்காய் எண்ணெய் நீங்கள் எடுத்துக்கலாம். ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு நம்ம இந்த தேங்காய் எண்ணெய் இதிலே சேர்த்துக்கிட்டு நல்லா அந்த தேங்காய் எண்ணெய் இதோடு நல்லா மிக்ஸ் ஆகிற அளவுக்கு நல்லா கலந்து விட்டுருவோம். இந்த ஹேர் பேக் வந்துட்டு முதல் நாள் தலை குளிச்சுட்டு மறுநாளைக்கு தலைமுடி புசு புசு புசுன்னு இருக்கும் பொழுதும் போடலாம். இல்லை தலையில் ஹேரில் வந்துட்டு தலையில் எண்ணெய் இருக்குது அப்படின்னு சொன்னாலுமே இந்த ஹேர் பேக் போடலாம். இந்த ஹேர் பேக்கை நீங்கள் போட்டுவிட்டு ஒரு 20 நிமிஷம் கழித்து நீங்கள் தலைக்கு குளிச்சிங்கன்னா தலைமுடி புசு 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 புசுன்னு இருக்கும். ஹேர் வந்து நல்லா லென்த்தாக நீட்டாக வளரும். இந்த ஹேர் பேக் வந்துட்டு குழந்தைங்கலேருந்து பெரியவங்க வரைக்குமே போடலாம். அதே போல் இது வந்து ஃபேஸ் பேக்காகவும் போடலாம். குளித்து முடிச்சுட்டு முகத்துலேயும் போட்டுட்டு ஒரு 20 நிமிஷம் கழித்து முகம் கழுவுனீங்கன்னா முகமும் பல பல பலன்னு இருக்கும். ட்ரை பண்ணுங்கள்.